இடம் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம துவைக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலலாம் இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து வாஷ் பேசின் இருக்குது. இந்த வாஷ் பேசினுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. வாஷ் பேசின் கீழே தான் ஒரு ஒரு சேர், குட்டி சேரில் லிக்விட்லாம் வச்சுருக்கிறேன், இந்த க்ளீனிங் லிக்விட். அதுக்கு பக்கத்தில் வந்து லாண்ட்ரி பாஸ்கெட் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் இந்த மாடிப்படிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் பழைய டிவி ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி ஷூ, அதுக்கப்புறம் பெல்ட்டு, ஷூக்கு போடுற பாலிஷ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். இது மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ், அதுக்கப்புறம் பசங்களோட டாய்ஸு, அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருவேன். அப்படியே வாஷிங் மிஷின்லேருந்து ஆப்போசைட்டு வந்து மாடிப்படி. மாடிப்படி ஏறிட்டு ஒரு சின்ன இடம் இருக்கும். இதில் நிறைய ஜன்னல் கொடுத்துருப்பாங்க 2 சைடுமே. இந்த ஜன்னல் இருக்கிறனால காற்றும் வரும், வெயிலும் நல்லா வரும். அதனால் இங்கேயே வந்து நான் கொடி கட்டி விட்டுருக்கேன். பெரிய பெரிய பெட்ஷீட் நான் மட்டும் வெளியில் காய போடுவேன். மற்றபடி இங்கேயே வந்து துணி ஃபுல்லாமே காய போட்டுறது. வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அது பாட்டுக்கு காயும். ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம அவசர அவசரமாக போய் எடுக்க தேவைப்படாது. எல் கிளாம்புன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பில் வந்து கிடைக்கும். அதை வந்து செவத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னா நிறைய கொடி வந்து கட்டிக்கலாம், நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துலேயே கொஞ்சம் நல்ல இடம் இருக்குதுனால ஏணிப்படியும் வச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் படி ஏறணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஷின் போட்டிருக்கேன். மிஷின் பக்கத்துலேயே வந்து மொட்டை மாடிக்கான கதவும், இந்த சைடு வந்து ரைட் சைடு பெட்ரூம்க்கான கதவும் இருக்கும். தைக்கிறது ரேராக தான் நான் தைப்பேன் எப்போயாவது. அதனால தான் அந்த மாதிரி மேலே போட்டு வச்சுருக்கிறேன். என்னோடது மட்டும் என்னைக்காவது ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் தைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு, அதனால் இங்கே வந்து மிஷின் போட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரூமை வந்து பார்த்துடலாம். ரூம் ஓப்பன் பண்ண உடனே வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் நேராக வந்து நம்மளுக்கு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமில் தரையிலே வந்து நாங்கள் பெட்டு போட்டு வச்சிட்டோம். இதே வந்து எங்களுக்கு பழகிருச்சு. பசங்க படுத்தாலுமே கீழே உருண்டாமல் இருக்கிறதுக்கு இது வசதியாக இருக்குன்றனால கட்டில் போடாமல் வெறும் பெட்டு மட்டுமே போட்டாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கபோர்டு ஒன்று இருக்குது. கபோர்டில் வந்து ஆல்ரெடி நான் டூர் போட்டிருக்கேன். அதில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரேராக எடுக்கிற திங்ஸை மட்டும், எங்கேயாவது வெளியில் போனால் போகிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அதில் வச்சுருப்போம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரூமில் இருந்த மாதிரியே ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த செல்ஃபில் பெரும்பாலும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், எதுவும் இருக்காது. பில்லோ, அதுக்கப்புறம் பெட்ஷீட், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அயர்ன் பண்ணுவேன். அந்த அயர்ன் பண்ணுறதுக்கான திங்ஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கான சில துணியுமே வந்து இதில் வச்சுருப்பேன். இங்கே மிஷின் இருக்குன்றனால இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோவில் வந்து ஸ்க்ரீன் மாட்டி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இந்த பெட் கவர் வந்து ஃபிக்ஸ்டு பெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல்லாக 4 பக்கம் எலாஸ்டிக் இருக்கும். பியூர் காட்டன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. வாங்கி